இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த ஞாயிறு திருப்பலி மூலமாக சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன். என்று முழு திருச்சபையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்றத்தை கொண்டாடுகிறது. அவரது விண்ணேற்றம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையையும் ஆசிரையும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்றும், அவர் நம்முடைய வாழ்க்கை பூராக செய்து வந்து கொண்டிருக்கிற அனைத்து நன்மைத்தனங்களுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் அவரது கிருபை நம் மீது நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்றும் இந்த பலி வழியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து நிற்போம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செல்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியிலுள்ள
ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இன்றைய நாளிலே முன்னேற்றம் அடைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து மகிழுகின்றோம். அவரது ஆசீர் எங்களது வாழ்க்கை மீது நிறைவாக இறங்கி வர வேண்டும் என்றும், அத்தோடு நாங்கள் வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருக்க நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோப்பில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கேலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து
தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு உலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர் தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளராகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்றவும், இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாருக்கும் இறை மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஊட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடைத்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம திருச்சபையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்றத்தை கொண்டாடுறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ள தன்னுடைய பணியை செய்வதற்காக விண்ணுலகத்தை விட்டு இறங்கி வந்தவர், மனுஷ உரு எடுத்து வந்தவர்.
இதை பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகாக சொல்றாரு. அவர் விண்ணுலக மகிமையை பற்றி பிடித்து கொண்டு இருக்காமல் தான் ஒரு மனுஷ உருவை எடுத்து நமக்காக பணி செய்யும்படியாக அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்திற்குள்ள வந்தார் அப்படின்னு சொல்லி. எதற்காக வந்தாரு? நாம் பாவத்துல அழிந்து விடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அவர் எப்படி விண்ணுலகத்திலிருந்து நமக்காக மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்தாரோ அதே போல நாம மண்ணுலகத்துல இருந்து விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய தகப்பனோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே அன்பின் உள்ளங்களே, நம்முடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும், செழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். அவர் 33 வருஷ காலம் தான் இந்த பூமியில வாழ்ந்தார். 3.5 வருஷ காலம் அவர் தன்னுடைய பணியை ரொம்ப சூப்பரா பண்ணாரு. இப்போ அந்த பணியை நிறைவுக்கு கொண்டு வந்துட்டு தன்னுடைய சீடர்களை கூட்டிக் கொண்டு ஒரு உயரமான இடத்துல நின்னுக்கிட்டு அவர்கள்கிட்ட பேசுறாரு. இந்த பாருங்கப்பா, என்னுடைய பணி இப்போ நிறைவு பெற்று விட்டது. இனிமேல் எனக்காக பணி செய்ய வேண்டியவர்கள் நீங்க தான். உங்களது பணி என்ன தெரியுமா? Go into the whole world and proclaim the good news. உலகத்தின் கடை எல்லை வரை போய் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அதான் அவர் அன்னைக்கு தன்னுடைய சீடர்களை பார்த்து கொடுத்த பணியாகும். அதாவது அவர் சொல்றாரு, நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் போங்க, போய் நற்செய்தியை அறிவிங்க. என்ன நற்செய்தி? இயேசுவினது நற்செய்தி ரொம்ப சிம்பிளுங்க. 3 எழுத்துக்கள் தான். அன்பு என்கின்ற 3 எழுத்துக்கள் தான் அவரது நற்செய்தி பணியாகும். சொல்றாரு, நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் போய் அன்பை அறிவியுங்கள், அன்பை வாழ்ந்து காட்டுங்கள், அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அன்பை பகிர்ந்து கொள்வது, அவர்கள் கிட்ட அன்போடு நடப்பது ரொம்ப சுலபம். அது நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட நேசமா இருக்கக்கூடியவங்க, நமக்கு பிடிச்சவங்க, அவங்க கூட நாம நேசமா இருப்பது, அன்பை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சுலபங்க. ஆனா 2வது கேட்டகரி பாருங்க, நமக்கு பிடிக்காதவங்க, நம்ம விரோதிகள், நாம வெறுக்கிறவங்க, நம்ம வெறுக்கிறவங்க, இவங்க கிட்ட எல்லாம் நாம அன்பை வெளிப்படுத்துவது அல்லது அன்போடு பழகிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இயேசு ஆண்டவர் சொல்றாரு, அவங்களையும் நேசிச்சுக்கோங்க, அவர்களையும் நீங்க வெறுக்காம நேசிச்சுக்கோங்க அப்படின்னு. இதையும் தாண்டி 3வது ஒரு கேட்டகரி. இந்த 3வது கேட்டகரி யாரு தெரியுமா? தேவையில இருக்கிறவங்க, அன்புக்காக ஏங்குறவங்க, அன்புக்காக ஏங்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் நீங்க அன்பு கொடுங்க. ஒரு வாட்டி கல்கட்டாவில் இருக்கக்கூடிய அன்னை தெரேசா உயிரோடு வாழ்ந்த வேளையில அன்னை தெரேசாவினுடைய மடத்துக்கு ஒரு வியாதிப்பட்ட நிலையில ஒரு மனுஷர் வர்றாரு. அவருடைய உடம்பெல்லாம் குஷ்டரோகம். அன்னை என்ன பண்றாங்க, அவரை கட்டி தழுவி அவருடைய காயங்கள் எல்லாம் கட்டி போட்டு அவரை நல்லபடியாக கவனிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதை அங்க வந்த ஒரு மனுஷர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு கேட்கிறாரு, ஏம்மா என்னம்மா பண்ற? வியாதிப்பட்டவனை தொட்டு நீ இப்படியெல்லாம் பண்றியே, இது அவ்வளவு நல்லா இல்லையே, உனக்கு வியாதி தொத்தி கொண்டதுன்னா நீ என்ன பண்ணுவ? அதுக்கு அன்னை சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாருப்பா, நான் இந்த வியாதிப்பட்டவனை தொடுறேன் இல்லையா, அப்படி தொடுற வேளையில நான் அவனை தொடரல. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்க செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆக நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, நீங்க யாருக்கு என்ன செய்தாலும் அவற்றை இயேசுவுக்கே செய்கிறீர்கள். ஆகவே அன்னை சொன்னாங்க, நான் இங்க இந்த தேவையில இருக்கக்கூடிய, வியாதிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய இந்த மனுஷனுக்கு உதவி செய்கிற வேளையில, அவனுடைய காயங்களை கட்டுற வேளையில நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே பணி செய்கின்றேன். ஆண்டவருக்கு பணி செய்வது தப்பான காரியமா கிடையாது இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அதைத்தான் சொல்லுகின்றார். இந்த 3 கேட்டகரியும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நேசிக்கிறவங்க அவங்களுக்கு நேசத்தை காண்பீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க அல்லது உங்களை பிடிக்காதவங்க அவங்களுக்கு உங்க நேசத்தை காண்பீங்க. தேவையில இருக்கிறவங்க அவங்களுக்கும் உங்களது நேசத்தை காண்பீங்க. அப்படி நீங்க நேசத்தை காண்பிக்கிற வேளையில நீங்களும் ஒரு மறைப்பணியாளராக வாழ்கிறீர்கள். அப்படி வாழுகின்ற வேளையில இன்னைக்கு இருக்கிற நிலை உங்களுக்கு மோசமாக இருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற நிலையில உங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருந்தாலும், உங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக உங்களுக்கு திரும்பணும். ஏன்னா உங்க உடம்புல நிறைய வியாதி இருக்கலாம், அல்லது போனால் மனசால நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம், நீங்க கடன் தொல்லையில இருக்கலாம், எதிர்பார்த்த காரியம் கைகூடாமல் இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம் இதுவரைக்கும் கைகூடி வராமல் இருக்கலாம். இப்படியான சூழ்நிலைகள்ல இருக்கின்ற பொழுது இன்னைக்கு நீங்க இருப்பீங்களாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரது அன்பு பணியை நீங்க
கைவிடாம எடுத்து நடத்திக்கிட்டே இருங்க. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற இந்த 3 கேட்டகரி ஆக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உங்களது அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீங்க அந்த அன்பை கொடுப்பீர்களாக இருந்தால், உங்களுக்கு இதுவரை கைகூடி வராத காரியங்கள் இருக்கின்றனவே, அத்தனை காரியங்களும் நல்லபடியாக கைகூடி வர, உடல் ஆரோக்கியத்தோடு, மன அமைதியோடு, மகிழ்ச்சியோடு, சிறப்போடு, செழிப்போடு வாழ்ந்து உங்களது வாழ்க்கையை சிகரங்களின் உயரங்களாக அமைத்துக் கொள்வீர்கள். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்து பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து வருவாராக. மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரையில் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்முடைய 7 தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். நிச்சயமாக தெய்வம் அவற்றை நிறைவேற்றி தருவார் என்கின்ற வைராக்கியத்தோடு வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றத்தை கொண்டாடுகின்ற நாங்கள் அவர் உயரே ஏறி சென்றதை போன்று எங்களது எண்ணங்களும் சிந்தனைகளும் மேலானவையாக இருக்க வேண்டும் என்றும், அதனால் எங்களது வாழ்க்கை மேலோங்கி சிறக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, வாருங்கள், அன்னையினது ஆசிரை பெற்று செல்வோம். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்துவங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. அப்பா தகப்பனே, கனியாகிய அன்னை மரியாவை எங்களுக்கு பாதுகாவலியாக தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அவருடைய பரிந்து பேசுதல் எங்களது வாழ்க்கையில் எப்பொழுதும் தொடர வேண்டும் என்றும், எங்களுக்காக அவர் உம்மண்டை வருகின்ற வேளையில் அவர் கேட்கின்ற அத்தனை காரியங்களையும் உம்முடைய திருக்குமாரனின் கிருபையினால்
நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்காக அவர் பாதுகாப்பின் பாதுகாவலியாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி பாதுகாத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி அன்னையின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அன்பின் உள்ளங்களே, இன்றைய நாளை ஆண்டவரது திருப்பலியோடும் அன்னையினது ஆசிரோடும் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் பூராகவும் ஆண்டவரது ஆசீர் நிறைந்திருக்கும். ஆண்டவரது ஆசீரோடு வாழும் பொழுது நாம் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கவலைகளை ஆண்டவரிடம் தந்துவிட்டு நாம் அத்தனை பேரும் இன்று மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம். May God bless you. Take care and see you all tomorrow. தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. அன்னையே, ஓ அன்னையே, வாழும் நாட்களெல்லாம் உந்தன் துணை வேண்டும். எந்தன் தாய் மரியே, பரிவு ஜெபம் வேண்டும். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. எல்லாமே இங்கு பயமாக உண்டு, அம்மா உன் துணை வேண்டும். உலகத்தை அழிக்கும் நோய் காட்டை அழிக்க உன் பாதம் சரணடைந்தோ. அம்மா மரியே, பரிந்து பேசும் உம்மகன் இயேசு கருணை வேண்டும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே.
உலகாளும் தேவனை வயிற்றில் தாங்கும் பாக்கியம் பெற்றவரே. மக்கள் நாங்கள் அன்றாடம் உம்மை நெஞ்சார வணங்குகின்றோம். அம்மா நன்றி, உமக்கு நன்றி. எம்மை எண்ணும் உமக்கு நன்றி. எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே. என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே.